ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை குறைக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், எந்த தெய்வத்தை இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஸோ வீடியோ எங்கேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது உருவாக போகுது. ஸோ சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கரெக்டாக தீர்மானிக்கிறதுக்கான ஒரு டைமிங்காக இருக்குது. உங்களுடைய இலக்குகளை தெளிவான எண்ணங்களோட எளிதில் நீங்கள் போய் அடைஞ்சிடுவீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தெளிவான முடிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகும். ஸோ இந்த டைம் தொழில் மற்றும் பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. துளாராசினியர்களாம் கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா நல்ல முடிவுகள் எல்லாம் நீங்கள் அடைவீங்க. உழைப்புக்கேற்ற உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படின்னு எல்லா விதமான சப்போர்ட்டுமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய லாபகரமான தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம், இப்படி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேவராகவும் இருக்க போகுது. ஸோ இது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் துளாராசினியர்களுக்கு இந்த டைமில் தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழிலும் சரி வேலையும் சரி நல்லா இருந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்கள் எதுவும் இருக்குது, ரொம்ப நாளாக இந்த கடன் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் முதலீடுகள், நம்ம எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யக்கூடிய முதலீடு அது 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியானதாக இருக்கணும். அப்போ தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் வருமானம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா செய்யுங்க. ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி அது சரியானதா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை தீவிரமாக விசாரிச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. மேலும் குடும்ப விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அதே போல் சொத்து விவகாரம், ரொம்ப நாளாக சொத்து விவகாரம் பேசிகிட்ருக்கோம். பேசி அதில் எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல, அதிருப்தி தான் இருக்குது அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு நல்ல தீர்வை பார்ப்பீங்க. அதே போல் நண்பர்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. மன அழுத்தமும் சரியாக போயிடும். ரொம்ப புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த டைமை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி நேயர்கள் கண்டிப்பாக யார் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டாச்சு. இதுக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய துளாராசி நேயர்கள் கடந்த ஒரு 10-15 வருடங்களாகவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு 10 வருஷமாவது கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன ஒரு சூழ்நிலை, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த ஒரு தொல்லைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஸோ வெளியில் சொல்லவே முடியாது வாய் விட்டு. அந்த அளவுக்கெல்லாம் கூட நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. பயன்படுத்துங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அதிர்ஷ்டத்துக்காக தான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துளாராசி நேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து பதிவு பாருங்கள். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், வண்டி வாகனங்களில் பயணிக்கிறவங்களாக இருந்துக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினச்சி எதையும் நினச்சிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு பெரிய வினையாயிடும். ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்துட்டுருக்கும்.
பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தாங்க இருக்கும். குறிப்பா பெண்கள், துலா ராசிய உடைய பெண்கள். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களும் சரி, பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரிங்க, கவனமா வந்து பார்த்துக்கோங்க. இந்த வகையில துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பா வந்து அமையப்போகுது. அதுலயும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பணவரவு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். இதைத்தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் உருவாகி இருக்காது. எது எப்படியோ போகிறது போகட்டும், நம்மளும் அதன் வழியே போயிட்டுருப்போம் பின்னாடியே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. இப்போ ஆனால் அப்படிலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பெரிய அளவில் நிறைய விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. முயற்சிகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பரம்பரை தொழில், அதாவது அப்பா செஞ்சுருப்பாங்க, முன்னாடி தாத்தா செஞ்சுருப்பாங்க, அது அப்பா செஞ்சுருப்பாரு. அப்பா செஞ்ச தொழிலை இப்போ நீங்கள் எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள். அப்பாவினுடைய தொழிலை நீங்கள் எடுத்து செய்யறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல தொழில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கைவிடாமல் செய்யுங்க. அதே மாதிரி அம்மாவோடைய ஆரோக்கியம் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா மனக்கசப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதே மாதிரி துளராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. படிப்பு தொடர்பான விஷயங்களை அதாவது முன்னாடியே வந்து ரிகர்சல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக படிங்க. படிப்பு அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெட் மாதிரி ஒரு அரசு துறைக்கு வந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வெற்றியும். அதே மாதிரி பிஹெச்டி படிச்சிட்ருக்கீங்க, முனைவர் பட்டம் வாங்கலான்ற படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ நல்லபடியாக முடியுங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அதனால் எல்லா படிப்பு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்லபடியாக முடியும். அதே மாதிரி வங்கி, நிதி, ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்குங்க. தேர்ச்சி நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. அதுக்கான யோகங்கள் இருக்குது. அதனால் துளாராசியை உடையவங்க இந்த மாதிரி பணிகளுக்காக தேர்வுகள் எதுவும் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து கைவிட்டுறாமல் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதே மாதிரி இல்லை நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றேன், படிக்கிறதுக்காகவோ சரி, வேலை செய்கிறதுக்காகவோ சரி, போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பெரிய அளவுலலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்காது. ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லைன்றதுனால வெளி மாநில யோகமும் கூட ஒரு சிலருக்கு இல்லைங்க. அதனால் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு கூட நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒத்தி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவியில் உயர்வு நிச்சயம் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து துளாராசிக்காரங்க வந்து அடைய போகிறீங்க. ஸோ மேலும் இந்த காலகட்டங்களில் இவ்வளவு நல்ல விஷயங்களை அடையிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே துளாராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளை நிறம், வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை நிறைந்த பூக்களை வந்து படைங்க. மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அவ்வளோ பிடிக்கும். ஸோ வாசம் நிறைந்த அந்த மல்லிகைப்பூவை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் போட்டு வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்க அதிகமாக நீங்கள் பிங்க் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, லக்கியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் போகிறீங்க, ஏதோ நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஒரு செயலுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். பிங்க் கலர் ஷர்ட் போட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிங்க் கலரில் ஏதோ ஒரு கைக்குட்டையாவது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லக்கியான ஒரு கலர். எக்ஸாம் போகிறீங்களா, பிங்க் கலர் ஷர்ட் போட்டு போங்க, இல்லைனா பிங்க் கலரில் பென் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை வந்து இந்த டைமில் வந்து தவிர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. ஸோ அதனால் பச்சை நிறத்தை இந்த டைமில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இது எல்லாத்தையுமே நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது.
அதே மாதிரி துளாராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் எப்போதுமே புதன்கிழமையும் சரி, அதே மாதிரி சனிக்கிழமையும் சரி, அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கோங்க. யாரெல்லாம் சனிக்கிழமையில அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறீங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாள். அந்த நாளில் நீங்கள் அசைவத்தை தவிர்க்கிறது அவ்வளவு நல்லது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏற்கனவே வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். எப்போதுமே சனிக்கிழமையில வந்து சாப்பிடாம இருங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளை மொச்சை இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மொச்சை வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம வாங்குறதும் சரி, நம்ம சமைச்சு சாப்பிட்றதும் சரி, இல்லை சமைச்சு யாருக்கும் கொடுக்கறதும் சரி, ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் மொச்சை வாங்கக்கூடிய பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப லக்கியான ஒரு தானியம் அது. அதை வாங்குறதுனாலையும் நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வ வளமானது சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மொச்சையை வாங்குறதும் சரி, தானமாக கொடுக்கறதும் சரி, எல்லாமே சகலவிதமான முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே மகாலட்சுமி தாயாருடைய நினைவு தான் வரணும். துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்கள் சாயந்தரம் மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக ஒரு முளை மல்லிகைப்பூவது வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க. ஸோ வீட்டில் வெளியில் இருக்கோம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. மகாலட்சுமி தாயார் பெருமாள் கோவிலில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஈவினிங் டைமில் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. அம்பாளுக்கு வந்து போட சொல்லுங்கள். உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க வாங்கி கொடுக்க சொல்லி நீங்கள் காசு கொடுத்துட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த விஷயம்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் கையால் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுங்க. இல்லையா வீட்டில் மகாலட்சுமியோடைய படம் வச்சுருக்கீங்களா, கொண்டு போய் உங்கள் கையால் போடுங்க. போட்டு வழிபாடு செய்யுங்க. இது வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லப்போனால் ஒரு 10 மதிப்பெண் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 9 மதிப்பெண் வந்து உங்களுக்கு நல்லதாக நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி நிறைய அற்புதமான விஷயங்களை தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போகிறீங்க. துளாராசி நேயர்களுடைய இந்த அற்புதமான நாட்களுக்காக யாரெல்லாம் வந்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்குமே கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து இப்படியே இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஸோ உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றம் அடையலாமே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும், செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.